ஸ்டார்ட் பண்ணலாங்களா? Yes, judicial recusal. Judicial recusal. Answers. Judicial recusal. C வேற யாரா போட்டிருந்தீங்களா? வேற? So yes, judicial recusal அப்படின்னு வரும்போது when there is a conflict of interest, ஒரு பார்ட்டிக்கும் அகைன் அந்த ஜட்ஜுக்கு ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை முன்னாடியே அவருக்கு தெரியும், இல்லை முன்னாடியே அவங்களை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ரைட்டீரியாவில் வந்து he cannot be impartial அப்படின்னு ஒரு கொனோட்டேஷன் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ நான் எனக்கு ஆல்ரெடி ஒரு ஆளை தெரியும் அப்படின்ற பட்சத்தில் நான் ஐ கேனாட் பி ப்ரிசைடிங் தேர், என்னால் அங்கே வந்து ஜட்ஜாக உட்கார முடியாது, பிகாஸ் ஐ வில் ஷார்லி பி பார்ஷியல். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக எடுத்துகிட்டு வரப்பட்ட ஒரு கான்செப்ட், லைக் எடுத்துகிட்டு வரப்படல, ஆனால் வந்து அமலில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் வந்து ஜுடிஷியல் ரெக்யூசல் அப்படின்றது. அதுக்காக எந்த ஒரு ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷன்ஸோ இல்லை ரெகுலேஷன்ஸோ எதுவுமே வந்து கிடையாது, அது ஒரு கன்வென்ஷன் மாதிரி தான் வந்து ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து இம்பார்ஷியலாக வந்து அட்ஜுடிகேஷன் ஆஃப் கேசஸ் வந்து நடக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்தது. அண்ட் அந்த ஒரு டிக்டம் வச்சு வந்து சொல்லுவாங்க நோ பர்சன் கேன் பி ஹிஸ் ஓன் ஜட்ஜ் அப்படின்ற மாதிரி, அந்த டிக்டம் வச்சு தான் வந்து ஜுடிஷியல் ரெக்யூசலே வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. எஸ், போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் given there are correct, both 1 and 2. கேன் எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எந்த ஒரு ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷன்ஸுமே வந்து கிடையாது அதுக்கு. ஆபரேஷன் துவஸ்ட். ஆபரேஷன் துவஸ்ட். ஸோ என்ஐஏ நடத்தின ஒரு ஆப்ரேஷன், எதுக்கான ஆப்ரேஷன் அது புரிஞ்சுங்களா? என்ஐஏ ஆப்ரேஷன் துவஸ்ட் எதுக்காக அந்த ஆப்ரேஷன் நடத்தப்பட்டது? ஆப்ரேஷன் துவஸ்ட் இன்னைக்கு எடுத்துகிற ஒரு கவுண்டர் டெரர் ஆப்ஸ் மாதிரி நிறைய ஆர்கனைஸ் கிரைம்ஸ், கார்டெல்ஸ், ட்ரக் கார்டெல்ஸு, வெப்பன் ஸ்மகிள் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துக்காக வந்து எஸ்பெஷலி இந்த ஹரியானா பஞ்சாப் ரீஜன், பஞ்சாப் போலீஸ், ஹரியானா போலீஸ், என்ஐஏ 3 பேரும் சேர்ந்து நடத்துகிற ஒரு ஆப்ரேஷன் தான் வந்து ஆப்ரேஷன் துவஸ்ட் அப்படின்றது, லெட் பை என்ஐஏ. Powassan disease. Powassan disease. Powassan disease அப்படின்றது வந்து இட் இஸ் வைரல் டிசீஸ். இங்கே லைக் யூஎஸில் லைக் பார்த்த ஒரு டிசீஸ், அங்கே வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் வந்து பொசாவான் டிசீஸ் அப்படின்றது. ஸோ லார்ஜ் ஸ்கேலில் வந்து இந்த டீர் டிக்ஸ், இந்த உனி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அது கடிக்கிறதுனால தான் வந்து வருது. லைக் அது அந்த டிக் வந்து மற்ற அனிமல்ஸ்லேயும் வந்து இருக்கும், பட் ஆனால் டீர் டிக்ஸ் கடிக்கிறதுனால தான் வந்து இந்த பொசாவான் டிசீஸ் அப்படின்றது வந்து அதிகமாக பரவுது. அதே டைம் வந்து எல்லா டிக்ஸுக்குமே வந்து இந்த வைரஸ் கேரிங் எபிலிட்டி ஒரு வெக்டாராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரே 6 டைப் ஆஃப் டிக்ஸ் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பொசாவான் வைரஸை வந்து கேரி பண்ணும். ஸோ டீர் டிக் அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, நாட் ஆல் அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் த வைரல் டிசீஸ் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கரெக்ட். ஆல் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். வைரஸ் பேரே வந்து பவாசான் வைரஸ் அப்படின்றது தான். ஃபோக்கல் ஸ்பெண்டுலம். ஃபோக்கல் ஸ்பெண்டுலம். ஃபோக்கல் ஸ்பெண்டுலம் எஸ் ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த். ரீசெண்டாக வந்து நம்ம பார்லிமெண்ட் பில்டிங்கில் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. நியூ பார்லிமெண்ட் பில்டிங்கில் வந்து ஃபோக்கல் ஸ்பெண்டுலம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. ஒன்றும் இல்லை, எர்த் ரொட்டேட் ஆகிறதுனால ஒரு பெண்டுலம் லைக் ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும் இல்லைங்களா, விட்டோன்னா ஒரே பிளேனில் தான் வந்து ஆசிலேட் ஆகிருக்கும்.
டூ அண்ட் ஃப்ரோ இப்படி தான் வந்து போகும். பட் நம்ம வந்து டு அண்ட் அப்சர்வர் நம்ம வந்து எர்த்ல இருந்து பார்க்கறதுனால அந்த பெண்டுலம் ரொட்டேட் ஆகிற மாதிரி வந்து நமக்கு தெரியும். ஸோ இப்படி போயிட்டு இருந்தது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து இப்படி போக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கடுத்து இப்படி போக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலி அந்த பெண்டுலமோட பிளேன் வந்து ஒரே மாதிரி தான் வந்து இருக்குது. ஆனால் நம்ம தான் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ரொட்டேட் ஆகிறதுனால தான் வந்து அந்த பெண்டுலம் ஆசிலேஷன் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா? ஆனால் அந்த ஃபோக்கல் பெண்டுலம் நாட் ஒன்லி ஃபோக்கல் பெண்டுலம் எல்லா பெண்டுலம் எடுத்துட்டாலுமே அதோட பிளேன் அப்படின்றது ஃபிக்ஸ்டாக தான் வந்து இருக்கும். நம்ம அப்சர்வருக்கு தான் வந்து மாறி இருக்கும். ஸோ இட் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த். அகைன் அதிகமாக சுற்றுறது வந்து போல்ஸில் தான் வந்து அதிகமாக வந்து ஆசிலேட் ஆகும். Question number 5, liberalism. Question number 5. What are the answers? B, A. ஸோ கிளாசிக்கல் லிபரலிசம் அப்படின்றது வந்து தெர் இஸ் அந்த லைசிஸ் ஃபேர் பாலிசியை வந்து ஃபாலோ பண்ணுறது. இந்த தலையிடாமை கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? கவர்மெண்ட் வந்து இன்டர்ஃபியரே ஆகக்கூடாது, நான் இன்டர்ஃபெரன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். ஸோ அந்த ஒரு பாலிசி எல்லாமே வந்து ஃப்ரீ மார்க்கெட்ஸே வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பாலிசி தான் வந்து இந்த கிளாசிக் லிபரலிசம் அப்படின்றது. ஸோ அது நம்ம வந்து ஃபாலோ பண்ணலை. ஏன்னா ஆப்வியஸாக வந்து டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷன்ஸ் ஆஃப் தி சொசைட்டி வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்றது. அது என்ன வேணாலும் இருக்கலாம். அது வந்து எக்கனாமிக் பேஸாக இருக்கலாம், சோஷியல் பேஸாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கட்டும். பட் லைக் அந்த சோஷியலி பேக்வர்ட் கிளாஸஸ் வந்து கஷ்டப்படுவாங்க அப்படின்றதுக்காக we did not go for the classical liberalism. So option A. எதுங்க லிங்க் ஆகுதா? அவ்வளோ அது கான்டெக்ஸ்ட் புரியல. இல்லை அது நம்ம தனித்தனியாக இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கும்போது வந்து இது ஒரு தனி மீனிங் தரும், அது ஒரு தனி மீனிங் தரும். பட் ஆனால் அந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி அந்த கொஸ்டினில் மட்டும் பார்க்கும்போது தான் இந்த மாதிரி அசர்ஷன் ரீசன் டைப்பான கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அந்த கான்டெக்ஸ்ட் பேஸில் மட்டும் வந்து பாருங்கள். கிரீன் பேக் சாரி டி டிங்களா ஏ வேறு ஏங்களா? இப்போ எஸ் கிரீன் பேக் அப்படின்றது வந்து யூஎஸோட யூஎஸ் கரன்சியை வந்து டாலரை வந்து கிரீன் பேக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த டாலரைசேஷன் அப்படின்றது வந்து ஹாட் டாப்பிக்காக இருக்குது இல்லைங்களா? ரஷ்யாவுக்கு வந்து இது பண்ணுறது, ரஷ்யா வந்து யுவானில் பே பண்ண சொல்கிறது, ஆல் தீஸ் திங்ஸ். அது அந்த டாலர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு க்ரீன் கலரில் தான் வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு கூட வந்து ஆன்சர் பண்ணியிருக்கலாம். க்ரீன் பேக்குன்றது யூஎஸ் கரன்சி. ஆப்வியஸாக வந்து ஆக்சுவலாக வந்து 19th century வந்து அந்த டைம் பீரியடில் யூஎஸில் வந்து பிரிண்ட் பண்ண ஒரு டைப் ஆஃப் நோட். அந்த நோட் வந்து முன்னாடி வந்து ஒயிட்டாக இருக்கும், பின்னாடி வந்து ஒரு மாதிரி மெஜாரிட்டி வந்து க்ரீனாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பேக் சைடில் க்ரீனாக இருக்கனால க்ரீன் பேக் கரன்சி அப்படின்னு வந்து யூஎஸ்க்கு பேர் வந்தது. யூஎஸ் கரன்சிக்கு பேர் வந்தது. அதே பேர் தான் வந்து இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ க்ரீன் பேக் இஸ் யூஎஸ் கரன்சி. மில்லட்ஸ் பீங்களா வேற சாரி டி வேற சதீஷ் ஏங்களா டி ட்ரை பண்ணிங்களா சிங்களா? ஆக்சுவலி மில்லட்ஸ் வந்து தே ஆர் ஹைலி அடாப்டிவ் இன் த சென்ஸ் ட்ரை லேண்ட்ஸு டெம்பரேட் ரீஜன்ஸில் வளரும். எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கிடையாது. இந்த ட்ராட் ரெசிஸ்டண்ட்டாக கம்மியான வாட்டர் எஃபிஷியண்ட்டாக வளரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஸ்மால் சீடட் கிராஸஸ் தான் வந்து மில்லட்ஸ் அப்படின்றது. மில்லட்ன்ற ஒரு தனி தானியம் கிடையாது. இட்ஸ் அ குரூப் ஆஃப் மில்லட்ஸ், ஸ்மால் சீடட் கிராஸஸ். ஸோ அது வந்து இட் இஸ் ஹைலி அடாப்டிவாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் வந்து வி ஆர் புஷிங் டுவர்ட்ஸ் மில்லட்ஸ். ஏர்லியராக பார்த்தீங்கன்னா ரைஸ் கஷ்டம்,
ரைஸ் வந்து அவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி கிடையாது, அதனால we were all dependent on millets. ஆனால் க்ரீன் ரெவல்யூஷன் வந்தது, மக்களோட வாழ்வாதாரம் அப்படின்றது வந்து மேலே வந்தது. அதுக்கப்புறம் வந்து we all moved to the staples of rice and wheat. அப்புறம் மில்லட் வந்து போர் மேன்ஸ் ரைஸாக வந்து மாறிச்சு, போர் மேன்ஸ் வீட்டாக வந்து மாறிச்சு, அதனால அப்படியே டிக்ரீஸ் ஆயிடுச்சு. பட் இந்த கரண்ட் கான்டெக்ட், இந்த கிளைமேட் சேஞ்சு, வாட்டர் எஃபிஷியன்சி அதெல்லாம் வந்து பார்க்கும்போது மில்லட்ஸோட ஒரு ரினியூடு புஷ் வந்து தேவைப்படுது. ஸோ அது வந்து க்ளூட்டன் ஃப்ரீயாக இருக்குது. க்ளூட்டன்றது ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன், நிறைய பேருக்கு வந்து அலர்ஜிஸ் கொண்டு வரக்கூடிய ஒரு ப்ரோட்டீன். நமக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பெருசாக அந்த க்ளூட்டன் அலர்ஜிலாம் வந்து ஃபேஸ் பண்ணது கிடையாது, லைக் மெஜாரிட்டி. அகைன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இந்த ஒரு பெரிய இஷ்யூவாக வந்துருக்கு க்ளூட்டன் இது. அண்ட் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்குது. லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு வரும்போது, கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால் ஒரு ஃபுட்டை சாப்பிட்ட உடனே சுகர் லெவல்ஸை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றதோட ஒரு மெஷர் தான் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்றது. ஒரு ஃபுட்டை நம்ம கன்சியூம் பண்ணுறோம், வீட்டோ ரைஸோ, அது சுகர் லெவல்ஸை எப்போ இன்க்ரீஸ் பண்ணுது, எப்படி இன்க்ரீஸ் பண்ணுது, எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றதுக்கான மெஷர் தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஸோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் பொறுத்தவரையில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ஒரு ஃபுட்டில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது அப்படின்னாவே அதுக்கு மட்டும்தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ் வில் பி மெஷர்ட். ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸ் தான் வந்து நமக்கு சுகர் கண்டென்ட், ஸ்டார்ச் கண்டென்ட் அது மட்டும் தான் வந்து இது லைக் அதிகப்படுத்த போகுது. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து கணக்கெடுப்பாங்க. அண்ட் ப்ரோட்டீன், அதோட மில்லட்ஸோட ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்லாவே வந்துருக்கு. 7 to 12% ஆஃப் தி கேலரிஸ் தட் யூ கெட் ஃப்ரம் மில்லட்ஸ் ஆர் ஃப்ரம் ப்ரோட்டீன்ஸ். ஸோ ப்ரோட்டீனில் லாக்லாம் கிடையாது, நல்லாவே வந்து இருக்குது. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ்க்கு புஷ் தரணும் அப்படின்ட்டு 2023 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பி ஒன் ஒன்லி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் வந்து கரெக்டாக இருக்குது. நாபம் ரேபியா கேஸ், நாபம் ரெபையா கேஸ் பீங்களா? வேற சி பி வேற அபம் ரெபியா கேஸ். இட் இஸ் அபவுட் ஆன்டி-டிஃபெக்ஷன். ஆன்டி-டிஃபெக்ஷன் இந்த ஸ்பீக்கருக்கு வந்து ஸ்பீக்கரோட டிசிஷன் ஃபைனல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது பற்றின ஒரு கேஸ், அது பற்றின ஒரு கேஸு, டிஃபெக்ஷன் கேஸு. அது அப்படியே வந்து இட் டர்ன்ட் இன்டு ஸ்பீக்கருக்கு பவர்ஸ் வந்து இருக்கணுமா கூடாதா வித் ரெஸ்பெக்ட் டு ஆன்டி-டிஃபெக்ஷன், அந்த மாதிரி ஒரு கேஸாக போயிட்டு ஸ்பீக்கருக்கு பாசிட்டிவாகவே வந்து ஒரு வர்டிக்ட் ஒன்று வரும். ஸ்பீக்கருக்கு அந்த மாதிரியான பவர்ஸ் தேவை. ஒரு பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் ஸ்பீக்கருக்கு அவ்வளோ பவர்ஸ் தேவை. அந்த இன்ஃபேக்ட் அது கொடுத்த பவர்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் சால்யூட்டரி அப்படின்ற மாதிரி அந்த வர்டிக்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இட் இஸ் அபவுட் ஆன்டி-டிஃபெக்ஷன், நாபம் ரேபியா கேஸ். Laundromat countries. Laundromat countries. So laundromat countries அப்படின்றது it is a group of 5 countries. சரிங்களா? இந்தியா, டர்க்கி, சைனா, சிங்கப்பூர், UAE. இந்தியா, டர்க்கி, சைனா, சிங்கப்பூர் அண்ட் UAE. ஸோ இந்த 5 கண்ட்ரீஸை தான் வந்து லாண்ட்ரோமேட் கண்ட்ரீஸ்னு கூப்பிடுவாங்க. இந்த லாண்ட்ரோமேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கிட்டேருந்து லைக் ரீசெண்ட் கரண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் அண்ட் ஜியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸில் ரஷ்யா கிட்டேருந்து கம்மியான காசுக்கு பெட்ரோலியம் வாங்கிட்டு அது நம்ம ரிஃபைன் பண்ணி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு அதை லாண்டர் பண்ணுறது. லாண்டர் இந்த சென்ஸ் அவங்க லாண்டர் வச்சிருக்காங்க, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான கண்ட்ரீஸ் எல்லாமே இந்த 5 கண்ட்ரீஸும். ஸோ இதுதான் வந்து லாண்டரிங் அப்படின்றது. லாண்ட்ரோமேட் கண்ட்ரீஸ்ன்றது இந்த 5 டைப் ஆஃப் கண்ட்ரீஸ் தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா ரஷ்யா கிட்டேருந்து கம்மியான காஸ்ட்டில் வந்து ஆயில்ஸ் வாங்கிட்டு அதை ரீஃபைன் பண்ணி we are exporting it to the western countries, especially யூரோப்புக்கு வந்து அனுப்பிட்டு இருக்கோம். அதுதான் வந்து லாண்ட்ரோமேட் கண்ட்ரீஸ்ன்றது. ஸோ டி ஈரான். ஈரான் அதில் ஒரு பார்ட்டாக இல்லை. டி ஈரான். ஆக்சலோட்டல் ஏங்களா? ஆக்சலோட்டல் வேற ஏ சி ஆக்சலோட்டல். ஆக்சலோட்டல் அப்படின்றது வந்து இந்த சாலமாண்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாலமாண்டர் ஒரு டைப் ஆஃப் சாலமாண்டர் கூட க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஆம்ஃபிபியன் தான் வந்து ஆக்சலோட்டல் அப்படின்றது.
ஏஸ் நம்ம பார்க்கும்போது நம்ம ஆக்ஸலாட்டல் பார்த்துருந்தோம் அப்படின்னா பார்த்துருக்கீங்களா, அது வந்து ஒரு பல்லி மாதிரியும் இருக்கும், at the சேம் டைம் ஃபிஷ் மாதிரியும் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஏலியன் மாதிரி வந்து இருக்கும், ஒரு ஆல்பைனோ கலரில், ரொம்ப ஒயிட் கலரில் ஒரு பிங்கிஷ் அவுட்லைனோட. பார்த்துருக்கீங்களா ஆக்ஸலாட்டல்? கிட்டத்தட்ட மீன் தோட்டில் வச்சு வளர்ப்பாங்க. அது ஒரு ஆம்ஃபிபியன் தான், அது ஒரு ஸ்பீஷீஸாக வந்து வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. பார்க்குறதுக்கு ஃபிஷ் மாதிரி தான் வந்து இருக்கும். பட் முன்னாடி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 காலுங்க இருக்கும், பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை வந்து ரிசம்பிள் பண்ணி வந்து இருக்கும். ஸோ ஆக்ஸலாட்டல் இஸ் an amphibian. அண்ட் ஆக்ஸலாட்டல் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டில் இருக்குது. கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் appendix 2. Question number 11. Dங்களா? வர Question number 11. ஸோ பார்லிமெண்ட்ரி ஃபோரம்ஸ் இருக்கிற எல்லா பார்லிமெண்ட்ரி ஃபோரம்ஸ்க்கும் வந்து ஸ்பீக்கர் தான் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து இருப்பார், எக்ஸப்ட் ஃபார் ஒன். அது வந்து பார்லிமெண்ட்ரி ஃபோரம் ஆன் பாப்புலேஷன் அண்ட் பப்ளிக் ஹெல்த் அப்படின்றது. அதுக்கு சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து இருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து 31 மெம்பர்ஸ் எக்ஸ்க்ளூடிங் தி பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட். சரிங்களா? டோட்டலாக 31 மெம்பர்ஸ் தான். லோக்சபாவில் 21, 2:1 ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட், எக்ஸ்க்ளூடிங். Cod, question number 12. Cod. Question number 12. ஸோ மேகாலயாவில் இந்த 3 ட்ரைப்ஸ், காசி, காரோ அண்ட் ஜெயந்தியா ட்ரைப்ஸ், இவங்களால யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் சோஷியல் சிஸ்டம் தான் வந்து இந்த காட்டா அப்படின்றது. ஸோ காட்டா அப்படின்னா வந்து யங்கஸ்ட் டாட்டர் அப்படின்னு வந்து அர்த்தம். யங்கஸ்ட் டாட்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் அபவுட் மேட்ரிலீனா அந்த மதர் இடத்துல வந்து லைனேஜ் வந்து வாங்குவாங்க. ஸோ யங்கஸ்ட் டாட்டருக்கு தான் வந்து எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ, அதாவது ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்ஸ் தட் ஆர் இன்ஹெரிட்டட், அது எல்லாமே வந்து எவ்வளோ இருக்கோ அது எல்லாமே வந்து இட் கோஸ் டு தி காட், அதாவது அந்த யங்கஸ்ட் டாட்டர் அப்படின்றவங்களுக்கு. அது அவங்களுக்கு மட்டும் தான் வந்து போகும். லைக் அவங்களா எதாவது வாங்கியிருந்தாங்க, அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் அவங்களா உழைச்சி எதாவது வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து கீழே யங்கஸ்ட் டாட்டருக்கு போகாது. ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் வந்து யங்கஸ்ட் டாட்டருக்கு போகும். அங்கே அவங்க உழைச்சி வாங்கினதை வந்து எப்படி நினைக்கிறாங்களோ அதை வந்து யாருக்கு வேணாலும் பிரித்து கொடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அதான் காட்டு. இந்த 3 ட்ரைப்ஸும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான மேட்ரிலீனியல் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து எஸ் அந்த யங்கஸ்ட் டாட்டருக்கு தான் வந்து நல்ல பவர்ஸ் இருக்கும். பட் ஆனால் யங்கஸ்ட் டாட்டர் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரசிடென்ட் மாதிரி தான். யாரையும் இன்னொருத்தவங்களை கேட்காம வந்து எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? அந்த இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யங்கஸ்ட் டாட்டரோட மெட்டர்னல் அங்கிள், அம்மா கூட பிறந்தவங்க. ஸோ அவங்க ஏதாவது சொன்னால் மட்டும்தான் அவங்களோட லைக் ரெக்கமெண்டேஷன்ஸ் மூலிமா, அவங்களோட கன்சல்டேஷன்ஸ் மூலிமா தான் வந்து ஏதாவது வாங்குறது விற்கிறது எல்லாமே வந்து பண்ணுவாங்க, எஸ்பெஷலி இன் திஸ் காட்டா சிஸ்டம். ஸோ ஆப்ஷன் ஏங்க, ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. காட்டான்றது யங்கஸ்ட் டாட்டர், பேட்ரிலீனி இன் மேகாலயா. அது சிங்கிள் நோடல் ஏஜென்சி டீங்களா? வர சிங்கிள் நோடல் ஏஜென்சி
சதீஷ் டிங்களா ஏ சி. சிங்கிள் நோடல் ஏஜென்சி அப்படின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் அவங்க எடுத்துகிட்டு வந்த ஒரு டேஷ்போர்டு, ஒரு போர்ட்டல் மாதிரி. காசு கொடுக்குற காசு வந்து ஒழுங்காக போகுதா, கரெக்டாக யூட்டிலைஸ் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காண்டி ஒரு சென்ட்ரலைஸ்டு இருக்கும். அதுக்கடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் அட்டானமி தரதுக்கு பெரிஃபரலில் வந்து யார் யாருக்கு காசு போதோ, ஸ்டேட்டோ இல்லை வேறு ஏதாவது ஏஜென்சிக்கு போகுது அப்படின்னா அந்த காசை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக வச்சுருக்க ஒரு டேஷ்போர்ட் தான் வந்து இந்த சிங்கிள் நோடல் ஏஜென்சி அப்படின்றது. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னு வந்து கொடுத்துருக்கு. சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமுக்கு வந்து காசு வந்து சென்ட்ரே தான் எல்லாமே வந்து பண்ணிக்கும். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் தான் வந்து டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்றது வந்து நடக்க போகுது. ஸோ ஆப்வியஸாக அது ஒன்று பார்த்துருந்தாலே சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் வராது. சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் செலவு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இது அப்படின்னு போட்டிருந்தாலே வந்து 2 and 3 வந்து யூ குட் ஹவ் ஈஸிலி காட். ஸோ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் இல்லை, அது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ். ஆப்ஷன் டி. Centrally sponsored scheme. Option D, 2 and 3. Yes. Question number 14. Question number 14. C. ஸோ பிரசிடென்ட் அண்ட் கவர்னர்ஸ் பவர் பார்க்கும்போது வந்து எனி கான்ட்ராக்ட்ஸ் அவங்க பேரில் வந்து நம்ம உள்ளே போகலாம். லைக் லட்சுமி அதில் பார்த்தீங்கன்னா 2வது பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, ஏதாவது கான்ட்ராக்ட்ஸ் வந்து கவர்னர் பேர்லையோ பிரசிடென்ட் பேர்லையோ நம்ம வந்து உள்ளே போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அது பேஸ் பண்ண ஒரு இதுதான். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் சரி, ஆர்டிகல் 298 என்ன பவர் தருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட்ஸ்குள்ளே வந்துக்கலாம். கான்ட்ராக்ட்ஸ் எதுக்கு ஆனாலும் ட்ரேட் பேஸ்ட் கான்ட்ராக்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அக்வைரிங் அண்ட் ஹோல்டிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், இல்லை அந்த ப்ராப்பர்ட்டிஸை விற்கிறதுக்கான கான்ட்ராக்ட்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸ்க்காக வந்து 298 கீழே வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் வர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அங்கே கரெக்ட். அண்ட் அவர் பேரில் மட்டும்தான் வந்து பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் பேரில் தான் வந்து கான்ட்ராக்ட்ஸ் நடக்குது. பட் ஆனால் அவங்களை யாரும் சூ பண்ண முடியாது. அது வந்து ஆர்டிகல் 299 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஆமாம், அது எதுக்கெல்லாம் வந்து கான்ட்ராக்டில் பண்ணலாம் அப்படின்றது வந்து ட்ரேட் எடுத்துருக்கோம். அதுக்கடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் பற்றியும் வந்து போட்டிருக்கோம். இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடோர். இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடோர் ஏங்களா வர சிங்களா வர ஏங்களா. இது வந்து ரீசனாக தான் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லைங்களா, இந்த PGIA அப்படின்றது, பார்ட்னர்ஷிப் ஃபார் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது. ஸோ அதில் ஒரு காம்பனண்ட்டாக இருக்கிறது தான் வந்து IMEC அப்படின்றது. எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஒரு ஈஸ்டர்ன் பிரான்ச் மாதிரி ஒன்று இருக்குது, அரேபியன் கல்ஃபையும் இந்தியாவும் லிங்க் பண்ணுற மாதிரி. அண்ட் இன்னொரு பார்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நார்தர்ன் சைட் அரேபியன் கல்ஃபையும் மேலே இருக்க யூரோப்பையும் லிங்க் பண்ணுறதுக்காக வந்து வச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வந்து கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஹைட்ரஜன் பைப் லைனும் வந்து போடலாம் அப்படின்ற மாதிரியான டாக்ஸில் வந்து இருக்காங்க. லைக் புதுசாக இருக்கனால வந்து கன்க்ரீட்டாக வந்து எதுவும் தெரியல, கன்க்ரீட்டான டீட்டெயில்ஸ் வெளியே வரல, லேட்டராக போக தான் வந்து நமக்கு தெரிய வரும். பட் த திங் இஸ், இதை பற்றி டாக்ஸில் வந்து 2 பேருமே ரெண்டு ஸ்டேட்மெண்ட் டாக்ஸில் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா, பைப் லைனுக்காக. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஏங்களா 16 கொடுங்க. எஸ், இட் வாஸ் ஃப்ரான்ஸ். டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸை வந்து என்விரான்மெண்ட்காக வந்து கம்மிப்படுத்தணும், அதாவது எமிஷன்ஸை வந்து கம்மிப்படுத்துறதுக்காக வந்து ஷார்ட் ஹால் ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஷார்ட் ஹால் ஃப்ளைட்ஸ் எப்படின்றது வந்து ஒரு இடத்துல ஒரு மீனிங்ஸ் வந்து இருக்குது. ஜென்ரலாக ஃபாலோ பண்ணக்கூடிய மீனிங் என்னென்னா வந்து 3000 மைல்ஸ் ஒரு ஃப்ளைட் வந்து பறக்குது அப்படின்னா அது வந்து ஷார்ட் ஹால் அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. ஃப்ரான்ஸ் ரீசெண்டாக வந்து ஏவியேஷன் செக்டாரை வந்து அதில் வர எமிஷன்ஸை கம்மி பண்ணோம் அப்படின்றதுக்காக பேன் பண்ணியிருந்தாங்க. இந்தியா எதுவும் எடுக்கல அது மாதிரி பேன் பண்ணுற மாதிரிலாம்.
சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல் நோக்கி போயிட்டுருக்காங்க. அது பேச்சுவார்த்தையில் தான் வந்து இருந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன் பயோஜெட் ஃபியூவலுக்கு. 17 Kyoto Olin case. Kyoto Olin A, anti-defection. ஏங்களா வர 18 வர எந்த பேர் கரெக்டாக இருக்கு? எந்த பேர் கரெக்டாக இருக்கு? மகானந்தாங்களா? மகானந்தா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஆனந்தா வெஸ்ட் பெங்கால், முகுந்தரா வந்து ராஜஸ்தான், பில்ஹிபிட் வந்து உத்தரப்பிரதேஷ், காந்தி சாகர் தான் வந்து இட் இஸ் மத்திய பிரதேஷ். காந்தி சாகர் இஸ் மத்திய பிரதேஷ். ஸோ ஒன்லி ஒன் பேர் இஸ் கரெக்ட். Question number 19. One only. Fourth option வந்து கரெக்டா இருக்கு, மத்திய பிரதேஷ். பீங்களா? பி இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் கொஸ்டினும் அன்ஸ்டார்ட் கொஸ்டினும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி வந்து இருக்கு. மற்றபடி இஷ்யூஸ் கிடையாது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து வைஸ் வர்சாவாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி 3 only. Human Pan-Genome Project. சீங்களா? Human Pan-Genome Project. எஸ், ஜீனோம் சீக்வன்சிங் இருக்கு இல்லைங்களா? ஜீனோம் சீக்வன்சிங்கில் என்ன பண்ணுறோம், நம்மளோட பேஸ் பேர்ஸ் அதை வந்து சீக்வன்ஸ் எல்லாம் அது என்ன ஆர்டரில் இருக்குது அப்படி வந்து செக் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ணது 2003 அந்த டைம் பீரியடில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைமை வந்து அச்சீவ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஜீனோம் சீக்வன்சிங் அப்படின்றது. பேன் ஜீனோம் ப்ராஜெக்ட் இல்லை பேன் ஜீனோம் சீக்வன்சிங் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், அது ஒரு ஸ்பீஷீஸாக இருக்கலாம், இல்லை ஒரு கம்ப்ளீட் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ், ஏரியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ஸ்பீஷீஸ்ன்றோட வந்து பாப்புலேஷன் அவங்களோட ஜீனோமை வந்து சீக்வன்ஸ் பண்ணுறது, அதுதான் வந்து பேன் ஜீனோம் சீக்வன்சிங் அப்படின்றது. இப்போ நம்மளாம் ஸ்பீஷீஸ் இல்லைங்க, ஹோமோசேப்பியன்ஸ் இருக்க எல்லா ஹோமோசேப்பியன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூமில் இருக்கவங்களோட எல்லா ஜீனோமையும் எடுத்து சீக்வன்ஸ் பண்ணுறது தான் வந்து இட் இஸ் நோன் அஸ் பேன் ஜீனோம் சீக்வன்சிங் அப்படின்றது. பேன் ஜீனோம் சீக்வன்சிங் ஜென்ரலாக சீக்வன்சிங் பார்த்தீங்கன்னா இட் வில் பி லீனியர். 4 பேர்ஸ் இருக்கும், அடினைன், குவானைன், சைட்டோசைன் அண்ட் தயாமைன் அப்படின்றது. இது 4 பேர் எப்படி அடுக்கி இருக்கு, ஏடிஜிஏவா ஏடிசிபிஆ ஏடிசி அந்த மாதிரி வந்து லீனியராக வந்து அடிக்கிற முடியும் ஒரே ஒரு ஆள். இப்போ எனக்கு மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னா என்னால் லீனியராக வந்து எப்படி இருக்குது, அடினைன் இருக்கா, அடினைன் பார்த்தா தயானைன் இருக்கா, அதுக்கடுத்து குவானைன் இருக்கா அப்படின்னு வந்து என்னால் லைனாக அடிக்கிட்டு போயிட முடியும். இது வந்து ஒரு லீனியர் சீக்வன்ஸ். ஆனால் ஒரு பேன் ஜீனோம் பண்ணும்போது வந்து ஒரு லீனியர் சீக்வன்ஸ் முடியுமா? எல்லாருக்குமே வந்து எஸ் இருக்கும். 99% வந்து சிமிலாரிட்டிஸ் வந்து இருக்கும். ஆனால் 0.4% வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும். அந்த 0.4% பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் ஜீன் லெவல் இந்த மாதிரி நைட்ரோஜினஸ் பேஸ் லெவல்ஸில் வரும்போது வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 12 to 13 பில்லியன் டிஃப்ரென்சஸ் வந்து நமக்கு காமிக்கும். சரிங்களா? ஸோ அது எல்லாமே வந்து லீனியராக நம்மளால் வந்து நிறுத்த முடியாது அப்படின்றதுக்காக இதை வந்து கிராஃபிக்கலாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் நாட் அ லீனியர் சீக்வன்ஸ், இட் இஸ் அ கிராஃபிக்கல் சீக்வன்ஸ். ஸோ பேன் ஜீனோம் ப்ராஜெக்டில் பேசிக்காக வந்து
2 types of ஒரு பேன் ஜீனோம் எடுத்திங்கன்னா வந்து 2 டைப் ஆஃப் காம்பனன்ட்ஸ் ஒன்று வந்து இருக்கும். ஸோ ஒரு 3 பேருக்கு வந்து பண்ணுறோம் அப்படின்னா 3 பேரோட ஜீனோமை வந்து சீக்வென்ஸ் பண்ணி காமனாக இருக்கிறத வந்து கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. காமனாக இருக்கிறத வந்து கோர் ரீஜியன் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து எல்லாருக்கும் காமனாக இருக்குது. நம்ம இந்த ரூமில் இருக்க எல்லாருக்குமே வந்து அந்த பார்ட் ஆஃப் தி அந்த காம்பனண்ட் ஆஃப் தி ஜீனோம் வந்து எல்லாருக்கும் காமனாக இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து டிஸ்பென்சபிள்னு வந்து சொல்லுவாங்க. டிஸ்பென்சபிள் ரீஜன் அப்படின்ட்டு. ஸோ அந்த டிஸ்பென்சபிள் ரீஜனில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் வச்சு அதனால் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது டிசீசஸ் இருக்கா, இல்லை புது ஜீன்ஸ் ஏதாவது, இல்லை புது கோடிங்ஸ் ஏதாவது வந்து ஒரு டிசீஸ்க்கு வந்து காரணமாக இருக்கா அப்படின்றத வந்து என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லைனா வந்து இந்த டிஸ்பென்சபிள் ஜீன்ஸில் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஜீன் இருக்குது, அந்த ஜீனை நான் எடுத்து வெளியே எங்கேயாவது யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஹியூமன்ஸ்க்கு பேசிகிட்டு இருக்கோம், ஹியூமன்ஸில் விட்டுருங்க. இதுவே பிளான்ஸ் இருக்குது, ஒரு 4-5 பிளான்ஸ் எடுத்து, ஒரே ஸ்பீசியில் 4-5 பிளான்ஸ் எடுத்து ஒரு ஜீன் மட்டும் வந்து இட் இஸ் கோடிங் ஃபார் பெட்டர் அவுட்புட், அந்த ஜீன் எடுத்து நான் மற்ற பிளான்ஸ்லேயும் வந்து வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி படிக்கிறதுக்காக தான் வந்து ஜீனோம் சீக்வன்சிங் வந்து பண்ணுறாங்க. ஒரு குரூப் ஒரு இண்டிவிஜுவலுக்காக பண்ணுறது தான் வந்து பேன் ஜீனோம் சீக்வன்சிங் அப்படின்றது. புரியுதுங்களா? ஸோ அதோட ப்ரிமைஸ், பேசிக் ப்ரிமைஸே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஸ்பீஷீஸ்க்கும் இல்லை, ஒரு ஸ்பீஷீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கும் வந்து ஜீனோம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து அதோட பேசிக் ப்ரிமைஸாகவே வந்து இருக்குது இல்லைங்களா? ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். புரியுதுங்களா? பேன் ஜீனோம் என்ன கூட்டாரு புரியுங்க. கோர் டிஸ்பென்சபிளுக்கு அப்புறம் புரியலைங்களா? ஸோ கோர் டிஸ்பென்சபிள் அது சும்மா 2 காம்பனன்ட் வந்து வச்சுருப்பாங்க. அந்த கோர்ன்றது சேமாக இருக்கும், டிஸ்பென்சபிள் வேறு மாதிரி இருக்கும். இது வந்து பேன் ஜீனோம் சீக்வன்சிங், அதை விட்டுருங்க. இது ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசீசஸ் எதாவது வருதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, இல்லை வேறு ஏதாவது நல்ல சுப்பீரியர் ட்ரெயிட் இருக்குது, இல்லை நமக்கு தேவையான ட்ரெயிட் இருக்குது அப்படின்னா அந்த ட்ரெயிட் எடுத்து நம்ம வேறு ஏதாவது அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 பிளான்ட் எடுத்துக்கோங்க. லெட் அஸ் டேக் ஏதோ ஒரு 3 பிளான்ட் சேம் ஸ்பீஷீஸில் இருக்கிறது, 3 டைப்ஸ். இதில் ஒரு டிசைரபிள் ட்ரெயிட் வந்து இருக்குது, ஆனால் இது 2த்துலையுமே வந்து கிடையாது அது. ஸோ இதில் வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக தருது, 1ல் வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக தருது, 2 and 3ல் தரலை. ஸோ இந்த டிசைரபிள் ட்ரெயிட் எதாவனாலும் இருக்கலாம், அந்த டிசைரபிள் ட்ரெயிட் எடுத்து நான் 2 and 3ல் வைக்க முடியும். இது ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன் ஆஃப் பேன் ஜீனோம் சீக்வென்சிங். இந்த மாதிரி வேரியஸ் சீக்வென்சிங்கான வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. நாட் ஒன்லி பேன் ஜீனோம் பட் ரெகுலர் ஜீனோம் சீக்வென்சிங்லேயே வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. புரியுதுங்களா? Both 1 and 2. All 3. 20 only. First one graphical sequence. Sorry, only 2. Sorry. Only 2. Only to 20 on the only 2. Sorry. So 21 arsenic. D ingla. D vera. D ingla. So all the 3 statements are correct. All the 3 statements are correct. Gray. Metalloid. Metalloid in the sense it has the properties of both metals and non-metals. சொல்கிறாங்க கன்ஃபார்ம் மெட்டலாய்ட் தான் அது. டஸ் போத் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலாய்டுன்றது ஒன்றும் கிடையாது, மெட்டல் மாதிரியும் இருக்கும் நான் மெட்டல் மாதிரியும் இருக்கும், ரெண்டுத்தோட ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து இருக்கும். ஸோ எஸ், ஆர்சனிக் இஸ் அ மெட்டலாய்ட். ஆர்சனிக் வந்து டொபாக்கோவில் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு வந்து அதிகமாக ஆர்சனிக் பாய்சனிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா அவங்களுக்கு வர கேன்சர் வந்து இந்த ஆர்சனிக் பாய்சனிங் மூலிமா ஃபர்தராக ஆம்பிளிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த டொபாக்கோ வந்து ஃபர்ஸ்டே வந்து ஆர்சனிக்கை உள்ளே எழுத்துக்கிறதுனால. ஸோ ஆல் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்.
22. Global annual to decadal climate update. Being World Meteorological Organization. World Meteorological Organization ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிப்போர்ட் தான் அது. ஃபோர்காஸ்ட் மாதிரி ரிப்போர்ட்டர் வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் மாதிரி வந்து இருக்கும் அடுத்த ஒரு 4 இயர்ஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இந்தியா சம்மந்தமாக வந்து நல்லா கொடுத்துருக்கு அந்த ரிப்போர்ட்டில். ப்ளீஸ் டு டேக் நோட்ஸ் அந்த ரிப்போர்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி. எஸ் நாவிக். வர சீங்களா வர எஸ் அந்த 90 டிகிரி பேண்ட்ஸில் வரதுனால வந்து ஈஸியாக பெனிட்ரேட் பண்ணிடுது. ரிமோட் ஏரியாஸ் கூட வந்து ஈஸியாக வந்து நாவிக் வந்து போய் கிடைக்குது அப்படின்றது ஒரு பாசிட்டிவாக வந்து சொல்லுவாங்க. ஏன் வந்து நாசிக் வந்து இவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது நமக்கு அப்படின்னா அது வந்து 90 டிகிரி அந்த ஆங்கிள் வந்து சிக்னல்ஸ் வரதுனால ஈஸியாக வந்து ரிமோட் ஏரியாஸில் கூட போய் கிடைக்குது அப்படின்றதுக்காண்டியும். அண்ட் எஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப் 7 சேட்டலைட்ஸ் வந்து இருக்குது. ஆக்சுவலி 8 இருந்துருக்கணும். 1 வந்து இப்போ ஒர்க் ஆகிறது கிடையாது. 7 தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி IRNSSன்னு கூப்பிட்டுருந்தாங்க நாவிக்கை. ஸோ நாவிக் ரீஜனலுங்களா குளோபலுங்களா? ரீஜனல். இந்தியாவுக்குள்ளே 1500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தான் வந்து அதனால் வந்து மானிட்டர் பண்ண முடியும். இந்த மாதிரி அதர் கண்ட்ரீஸ் ரீஜனல் யாராவது வச்சுருக்காங்களா? ரீஜனல் ஜப்பான் ரீஜனல் வச்சுருக்காங்களா? சைனா வச்சுருக்காங்க. பட் ரீஜனலான்னு கேட்குறேன். ரீஜனல்னா ஒரு பக்கத்து ஒரு குறிப்பிட்ட ரீஜன் மட்டும். யூனிவர்சல் ரீஜனல் அப்படின்னு சொல்லுவாங்க. குளோபல் ரீஜனல் அப்படின்ட்டு அந்த மாதிரி. ஸோ நம்ம தான் வந்து ஒரே கண்ட்ரி சேட்டலைட் பேஸ்ட் ஒரு ரீஜனல் நேவிகேஷன் சிஸ்டம் வச்சுருக்கிறதுக்கு இருக்குது. ஜப்பான்கிட்ட வந்து QZSSன்னு ஒன்று இருக்குது. பட் ஆனால் அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதோடது கிடையாது. அது வந்து இட் இஸ் பேக்டு பை ஜிபிஎஸ்ஸை ஆக்மெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜிபிஎஸ் யூஸ் பண்ணாமலே கூட வந்து நாவிக் யூஸ் பண்ணி வி கேன் நேவிகேட் வித் இன் இந்தியா. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறது இந்தியா மட்டும் தான் வந்து ஒன்லி கண்ட்ரி. அண்ட் குளோபலில் பார்த்தீங்கன்னா வந்து யூரோப்பியன் யூனியன் வச்சிருக்காங்க, சைனா ஒன்று வச்சிருக்கு, ரஷ்யா ஒன்று வச்சிருக்கு, அண்ட் யூஎஸ் ஒன்று வந்து வச்சிருக்கு. யூஎஸ் ஜிபிஎஸ், ரஷ்யா அதை வந்து க்ளோனாஸ்ன்னு கூப்பிடுவாங்க, சைனா அது BEIDOU அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அண்ட் யூரோப் வந்து கெலிலியோ அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. எதுலங்க? ஆர்சனிக் நேச்சுரலி அக்கரிங். ஆமாங்க, உள்ள எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டாமினேஷன் ரிமூவ் பண்ணுறதை விடன்றது வந்து சாயிலில் ப்ரெசென்ட்டாக இருக்கிற ஆர்சனிக்கை அது வந்து நியூட்ரியன்ட் மாதிரி எடுத்துக்கும் அப்படின்னு. நியூட்ரியன்ட் மாதிரி இல்லை, அது வந்து அப்டேக் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறேன். So Navik both 1 and 2. Navik both 1 and 2. 24. See all the above. 1, 2, 3 and 4. IPBES, Dங்களா ஏங்களா வர போடுங்க. அதாவது ஆக்சுவலி இட் இஸ் none of these ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அது இண்டிபெண்டன்ட் பாடி.